ரொம்ப பெரிய மியூசியம்ல இருந்து ரொம்ப காஸ்ட்லியான ஒரு வாட்ச் திருடு போயிருது. டிடெக்டிவ் மேகுல வர சொல்றாங்க. அங்க 3 பேர் இருந்தாங்க. ஒரு டூரிஸ்ட், ஒரு கிளீனர், அப்புறம் ஒரு கார்டு. மேகுல் 3 பேரையும் விசாரிக்கிறாரு. நான் வெறும் பெயிண்டிங் தான் பார்த்துட்டு இருந்தேன். நான் வேற எதுவும் பார்க்கல. நான் ஃப்ளோரை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் அதை மட்டும் தான் யோசிச்சுட்டு இருந்தேன். நான் காரிடோர்ல பெட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். அப்போதான் லைட் ஆஃப் ஆயிடுச்சு. மேகுல் அவங்க 3 பேரையும் கவனமா பாக்குறாரு. அதுக்கப்புறம் திருட யாருன்னு அவர் கண்டுபிடிச்சிடுறாரு. இந்த சீனை கவனமா பார்த்து திருட யாருன்னு உங்களால சொல்ல முடியுமா? நீங்க கிளீனரை கவனமா பாத்தீங்கன்னா அவரோட பாக்கெட்ல வாட்ச் இருக்கிறது நல்லாவே தெரியுது. ஃப்ளோரை கிளீன் பண்ணும்போது தான் அவர் வாட்சை திருடி இருக்கணும். அப்புறம் பாக்கெட்ல போட்டிருக்காரு. கிளீனர் தான் அந்த திருட. மேகுல் அவரை பிடிச்சிடுறாரு. வாங்க அடுத்த கதையை பார்ப்போம். ஒரு நாள் ராத்திரி ஜில்லுன்னு காத்து வீசிட்டு இருந்தது. ஒரு ஜுவல்லரி ஷாப்போட கண்ணாடி உடைஞ்சு போயிருக்கு. அங்கிருந்த காஸ்ட்லி ஆரமும் திருடு போயிருது. டிடெக்டிவ் மேகுல் 3 சஸ்பெக்ட் கிட்ட விசாரிக்கிறாரு. நான் கடைக்குள்ளதான் இருந்தேன். யாரோ வெளியே இருந்து கல் வீசினாங்க. அப்புறம் கிளாஸ் உடைஞ்சு போச்சு. நான் அந்த கடை வழியா நடந்து போயிட்டு இருந்தேன். யாரோ கடைக்குள்ள இருந்து கல்லை தூக்கி வீசிட்டு அங்க இருந்து ஓடிக்கிட்டு இருந்தாங்க. நான் தூங்கிட்டு இருந்தோம். எனக்கு சத்தமே கேட்கல. டிடெக்டிவ் மேகுல் உடைஞ்சு போன அந்த கிளாஸை பாக்குறாரு. உடனே அவர் சஸ்பெக்டையும் பிடிச்சிடுறாரு. ஆனா ஏன் அவர் தான் மேகுலுக்கு எப்படி தெரிஞ்சது? உங்களால சொல்ல முடியுமா லாஜிக்கல் ஆர்மி? லாஜிக்கல் ஆர்மி கவனமா பாருங்க. ஒருவேளை கல்ல வெளியே இருந்து அடிச்சிருந்தாங்கன்னா அப்ப கிளாஸ் பீசஸ் கடைக்குள்ள விழுந்திருக்கும். ஆனா கிளாஸ் பீசஸ் வெளியில ரோட்ல தான் விழுந்திருக்கு. இதுக்கு அர்த்தம் கிளாஸை உள்ள இருந்து தான் உடைச்சிருக்காங்க. சஸ்பெக்ட் ஏ தான் அவர் பண்ண திருட்டு மறைக்கிறதுக்காக உள்ள இருந்து கிளாஸை உடைச்சிருக்காரு. மேகுல் அவரை பிடிச்சிடுறாரு. வாங்க இப்ப அடுத்த கதையை பார்ப்போம். டிடெக்டிவ் மேகுல் அப்புறம் டாக்டர் சஞ்சனா ஒரு க்ளோஸ்ட் ரூம்குள்ள இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க திருட்டு நடந்திருக்கு. அந்த ரூம்ல சிசிடிவியும் இல்ல. ஆனா டேபிள் மேல ஒரு பழைய டேபிள் லேம்ப் வச்சிருக்காங்க. அதுவும் ஆன்ல இருக்கு. அதுக்கு பக்கத்துல ஒரு டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ், அதுல தண்ணியும் இருக்கு. அது மட்டும் இல்லாம மேகுலுக்கு டேபிள் மேல ஒரு ஒயிட் பேப்பரும் தெரியுது. மேகுல் சார், இங்க எல்லாமே கிளீனா இருக்கு. எந்த பிரச்சனையும் இல்ல. மேகுல் சிரிக்கிறாரு. அப்புறம் கிளாஸ டேபிள் லேம்ப்க்கு பக்கத்துலயும் கொண்டு போறாரு. அப்ப திடீர்னு அந்த பேப்பர்ல ஏதோ ஒரு கோடும் தெரியுது. மேகுல் ஏன் அந்த கிளாஸ லேம்புக்கு பக்கத்துல கொண்டு வந்தாருன்னு சொல்ல முடியுமா? அப்புறம் அந்த பேப்பர்ல கோடு எப்படி தெரிஞ்சது? லாஜிக் ரொம்ப சிம்பிள் தான். கிளாஸ்ல தண்ணி நிரம்ப இருக்கு. அது ஒரு மேக்னிஃபையிங் லென்ஸ் மாதிரி வேலை செய்யும். அந்த லேம்போட அதிகமான லைட் கிளாஸ் வழியா போகும்போது ரிஃப்ராக்ஷன் நடக்கும். அது பேப்பர்ல இன்விசிபிள் இங்க வச்சு எழுதியிருந்ததை ஹைலைட் பண்ணிடும். லைட் அப்புறம் பிசிக்ஸோட இந்த விளையாட்டு தான் திருடனோட ரகசியத்தை காட்டி கொடுத்துருச்சு. வாங்க இப்ப அடுத்த கதையை பார்ப்போம். டிடெக்டிவ் மேகுல் மதிய நேரத்துல ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்காக அவர் ஆபீஸ்க்கு கிளம்பி போறாரு. ஆபீஸ்ல ஏசி ஃபுல் ஸ்பீட்ல இருந்தது. டேபிள்ல ஒரு காஃபி மக்கும் இருந்தது. மேகுல் பியூன் கிட்ட போய் விசாரிக்கிறாரு. கடைசியா அவர் மேனேஜரை எப்ப பார்த்தாருன்னு. சார், நான் அவருக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த காஃபியை கொடுத்தேன். அப்புறம் நான் வெளியே போயிட்டேன். அப்புறம் அவர் கேபின்ல தனியா தான் இருந்தாரு. மேகுல் காஃபி மக்கை டச் பண்ண உடனே அவருக்கு தெரிஞ்சிருது பியூன் சொல்றது போய் தானே. இது எப்படி லாஜிக்கல் ஆர்மி? லாஜிக் ரொம்ப சிம்பிள் தான். ஆபீஸோட ஏசி ஃபுல் ஸ்பீட்ல ஆன் ஆயிருக்கு. ஒருவேளை காஃபியை 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கொடுத்திருந்தா மக்ல இருந்து எப்படி புகை வந்திருக்கும்? அதோட காஃபியும் சில்லுன்னு ஆயிருக்கும். அதுல இருந்து வர புகையை பார்த்தாலே தெரியுது காஃபியை இப்பதான் வச்சிருக்காங்கன்னு. பியூன் தான் இந்த மர்டரை பண்ணிருக்கணும். அப்புறம் அவர் போய் சொல்றாரு. மேகுல் அவரை பிடிச்சிடுறாரு. இன்ட்ரெஸ்டிங், வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். வெளியில பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருந்தது. இடி இடிச்சிட்டு இருந்தது. வேகமா வீசுற காத்துல மேன்ஷன் ஜன்னலோட கதவுகள் ஒன்னோட ஒண்ணு மோதிட்டு இருந்தது. அந்த மேன்ஷனுக்குள்ள ஒரு பிரைவேட் பார்ட்டி நடந்துட்டு இருந்தது. அந்த ஒட்டுமொத்த மேன்ஷனும் வெளிச்சத்தால ஜொலி ஜொலிச்சிட்டு இருந்தது. அப்ப திடீர்னு ஒரு பயங்கர சத்தம். அந்த ஒட்டுமொத்த மேன்ஷனோட லைட்டும் போயிடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அங்க வெறும் இருட்டு மட்டும்தான் இருந்தது. எமர்ஜென்சி லைட் ஆன் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஓனரோட ரொம்பவே காஸ்ட்லியான கோல்டு காயின் கலெக்ஷன் காணாம போயிருந்தது தெரிய வந்தது. டிடெக்டிவ் மேகுலும் அந்த பார்ட்டியில தான் இருந்தாரு. அவர் வேகமா போய் கதவை சாத்திட்டு அங்க இருக்கிற கெஸ்ட்ல 3 பேர்கிட்ட அவர் விசாரிச்சாரு. வெளியே மழை பெஞ்சிட்டு இருக்கு. அதனால யாரும் இங்க இருந்து வெளியே போக முடியாது. உண்மையை சொல்றதுதான் உங்களுக்கு நல்லது. லைட் போனப்போ நீங்க எங்க இருந்தீங்க? நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? மேகுல் சார், நான் லவுஞ்சில் உட்காந்து என் புது புக்கை படிச்சுட்டு இருந்தேன். லைட் போனப்போ எதுவும் தெரியாததால நான் அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருந்தேன். சார், நான் பால்கனியில் இருந்தேன் சார். அங்க டெலஸ்கோப் மூலமா ராத்திரி வானத்தையும் நட்சத்திரங்களையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் பியானோ எப்படி வாசிக்கிறதுன்னு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். லைட் போன உடனே நான் நிறுத்திட்டேன். ஏன்னா எனக்கு கீஸே தெரியல. மேகுல் 3 பேர் சொன்னதையும் கவனமா கேட்டுட்டு இந்த 3 பேர்ல யார் போய் சொல்றாங்கன்னு மேகுலுக்கு தெரிஞ்சிருது. அது யாருங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதா லாஜிக்கல் ஆர்மி? மிஸ்டர் குப்தா,
பால்கனியில் நின்னுட்டு டெலஸ்கோப் மூலமா நட்சத்திரங்களை பார்த்துட்டு இருந்ததா அவர் சொன்னாரு. இது நடக்காத ஒரு காரியம். ஏன்னா வெளியில அவ்வளோ அதிகமா மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது வானம் மேகமூட்டத்தோட தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது டெலஸ்கோப் மூலமா பார்த்தாலும் நட்சத்திரங்கள் தெரியவே தெரியாது. அவர் தான் தன்னோட திருட்டை மறைக்கிறதுக்காக போய் சொல்லியிருக்காரு. மேகுல் உடனே போய் அவரை பிடிச்சிடுறாரு. வாங்க அடுத்த கதையை பார்ப்போம். அது ஒரு ராத்திரி நேரம். மேன்ஷன்ல கரண்ட் போயிருச்சு. கரண்ட் திரும்ப வந்தப்போ மிஸ்டர் கண்ணா அவரோட சேர்ல மயங்கி இருந்தாரு. அவர் டெஸ்க்ல இருந்த ஒரு முக்கியமான புக்கும் காணாம போயிருந்தது. உடனே மேகுல் வந்து அங்கிருந்த 3 பேர்கிட்ட விசாரிச்சாரு. கரண்ட் போனப்போ நீங்க எல்லாரும் எங்க இருந்தீங்க? சார், நான் மெயின் டோர்கிட்ட நின்னுட்டு இருந்தேன். கரண்ட் போன உடனே நான் டார்ச் லைட் எடுக்க போயிட்டேன். எனக்கு எதுவுமே தெரியாது. சார், நான் கிச்சன்ல கேண்டில் தேடிட்டு இருந்தேன். அங்க தனியா தான் நான் இருந்தேன். சார், நான் ரூமுக்கு பக்கத்துல இருக்கிற காரிடோர்ல இருந்தேன் சார். நான் ஃபைல் எடுக்க உள்ள வந்துகிட்டு இருந்தேன். ஆனா கரண்ட் போனதால நான் அங்கே நின்னுட்டேன் சார். இந்த 3 பேர் சொன்னதையும் கேட்ட உடனே இவங்கள யார் திருடன்னு மேகுல் புரிஞ்சுக்கிட்டாரு. அது யாருன்னு உங்களுக்கு தெரியுதா லாஜிக்கல் ஆர்மி? நீங்க அதை எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. ராகுல், நீ தான் ஃபைலை திருடி இருக்க. நீ தான் போய் சொல்ற. கரண்ட் போனப்போ காரிடோர்ல நின்னுட்டு இருந்ததா ராகுல் சொன்னாரு. ஆனா அவர் கையில இருந்த அந்த மை அவர் போய் சொன்னதை காட்டி கொடுத்துருச்சு. ராகுல் திருடு போயிருக்காரு. அங்க ரொம்ப இருட்டா இருந்ததால அவர் கைப்பட்டு டேபிள் மேல இருந்த இங்க் அவர் கை மேலேயும் கீழே கொட்டி அவர் ட்ரெஸ் மேலேயும் பட்டுருச்சு. அப்படின்னா ராகுல் தான் அதை திருடி இருக்காரு. மேகுல் உடனே அவரை பிடிச்சிடுறாரு. சரி, வாங்க அடுத்த கதைக்கு போவோம். இந்த படத்தை கவனமாக பார்த்து மேகுல் இருவரில் யாரை காப்பாற்றுவார் என்று சொல்லுங்கள். உங்கள் பதிலை கமெண்டில் சொல்லுங்கள்.